ஹலோ கைஸ், வெல்கம் பேக் வைஸ் எபிசோடு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த ரீஇன்கார்னேஷன் ஜீனியஸ் வார்ட்மேன் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் எபிசோடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதோட ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்காத பற்றி போய் பார்த்துட்டு அப்போ தான் நம்ம போகிற கண்டென்ட் வீடியோ உங்களுக்கு புரியும். அதோட நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணி கொஞ்சம் கமெண்ட் பண்ணிப்பாங்க. சரி வாங்க, நம்ம ரொம்ப அழகான பற்றி தேவை டேரெக்டாக இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போகும். இப்போ ஸ்டார்டிங்கில் என்னென்னா, அதாவது ஹீரோட மாஸ்டர் அவங்க வந்து அவளோட ஆரா வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறா. அந்த ஆரா ரிலீஸ் பண்ணிக்கிட்டு அவள் வந்து என்ன சொல்கிறாங்க, அதாவது என்னோட ஆரா வந்து யார் எந்த மாதிரி தாக்கு பிடிக்கிறாளோ அவங்களுக்கு வந்து நான் மதிப்பெண்களை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம லிம்பருங்கிற வந்து சொல்லியிருக்கா. அடுத்த சீனில் அங்கேருந்து ஒரு டீச்சர் வந்து இது எப்படி சாத்தியமாகும், அதாவது இப்போ தான் பிகினர் டெஸ்ட்டில் இருக்கா எல்லா மாணவர்களும், அதுக்குள்ளே நீங்கள் இப்படி ஆரா ரிலீஸ் பண்ணிங்கன்னா எப்படி அவங்க தாக்கு பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு டீச்சர் வந்து கேட்டுக்கிருக்கா. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம லிம்பருங்கிற வந்து இப்போ சொல்லியிருக்கா. இன்னும் பிகினர் டெஸ்ட்லேயே இருந்தால் அவள் எப்படி ஆறாவை கற்றுப்பா, இன்னும் கற்றுக்காமல் இருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லி நம்ம லிம்பர் வந்து சொல்லியிருக்கா. அடுத்த சீனில் இந்த ஆரா ப்ராக்டிக்ஸ் அந்த சீனை தான் நம்ம காட்டியிருக்கா. அதாவது ஒருத்தரோட அடிப்படை ஆரா வந்து அவரோட கல்டிவேஷன் ஸ்டேப்பில் பொறுத்து தான் ஒருத்தர் ஆறாவாக ரிலீஸ் ஆகும். ஏன் அவ மனநிலையை பொறுத்து எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் ஆறாவோட ஃபோக்கஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் வந்து அங்கேருந்து ஒரு டீச்சர் வந்து கேட்டுக்கிருக்க. அப்படின்னு சொல்லி இருக்கும்போது எங்கே நெக்ஸ்ட் சீனில் அந்த டீச்சர் வந்து சொல்கிறேன், நீ இந்த டெஸ்ட்டு ராஜா நீங்கள் எதுவும் சொல்லலையா, இதில் உங்களுக்கு என்ன இது ப்ராப்ளம், அதாவது லிம்மருங்க அவளோட டெஸ்ட் ஆரம்பிக்கிறா, இதில் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ராஜா வந்து கேட்டுருக்கா. அடுத்த சீனில் நம்ம லிம்மரை காட்டியிருக்கா. நம்ம லிம்மரா சரி என்னோட டெஸ்ட்டு இனிமேல் நான் ஆரம்பிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நம்ம லிம்மர் வந்து மற்ற எல்லாரும் கேட்டுக்கிட்டு நம்ம ராஜாட்டையும் அதே மாதிரி கேட்குறேன், என்னோட டெஸ்ட் நான் இனிமேல் ஆரம்பிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி உன்னோட டெஸ்ட்டை நீ தாராளமாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ராஜா வந்து சொல்கிறாங்க. அடுத்த சீனில் என்னோட டெஸ்ட் இப்போதைக்கு நான் ஆரம்பிக்க போகிறேன், எல்லா மாணவர்கள் அதாவது ருன்னை தவிர மற்ற எல்லா மாணவரும் பின்னாடி போங்க, ருன்னுங்கிற மாணவர் மட்டும் முன்னாடி வாங்க சொல்லும்போது நம்ம ருன்னை தான் காட்டியிருக்கேன். நம்ம ரொம்ப இப்போதைக்கு முன்னாடி வந்துருக்கான் முன்னாடி இருக்கா. அதாவது நீ எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் இங்கே வந்து நீ என்னோட ஆரம் நீ தாக்கு பிடிச்சா மட்டும்தான் இந்த டெஸ்ட்டை நீ பாஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ருன்னுகிட்ட வந்து நம்ம லிம்மருங்கிற வந்து சொல்லியிருக்கா. நீ என்னோட ஆரா தாக்கு பிடிச்சினா நீ இந்த டெஸ்ட்டை வந்து பாஸ் ஆகி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆரா வந்து ரிலீஸ் பண்ணுறா. இந்த மாதிரி ஆரா ரிலீஸ் பண்ண உடனே நம்ம ருன்னுங்கிற பொண்ணால கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்கும். அதாவது இந்த மாதிரி ஆராவை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை என் வாழ்க்கையில், இது என்ன இப்படிப்பட்ட ஆராவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ருன்னுங்கிற பண்ணுவாங்க. நம்ம லிம்மரை இவனால் தாக்கு பிடிக்க முடியுது ஓரளவு அப்படின்னு சொல்லி நம்ம லிம்மரை வந்து பார்த்துக்க நம்ம ருன்னுங்கிற பொண்ணை தான் திரும்ப கேட்டால் நம்ம ருன் ஒரு ஸ்டெப் பின்னாடி கால் பேக் வைக்கிறா. பேக் வச்சோன்னே நம்ம ஹீரோ அதாவது நம்ம லிம்மருங்கிற பொண்ணை வந்து அதை ஏற்றி நின்று போகிறா. அதாவது ஒரு ஸ்டெப் பேக் வச்சாலும் கொஞ்சம் கை மடித்து முன்னாடி போகிறாங்க. இந்த மாதிரி போன உடனே நம்ம லிம்மருங்க வந்து அதாவது ருன்னை கையை பிடிச்சிக்கிட்டு நீ அதான் முன்னாடி எடுத்துக்கலாம், முன்னாடி எடுத்துட்டு நீ வந்து இந்த டெஸ்ட்டை வந்து பாஸ் ஆகிட்ட, நீ இப்போதைக்கு நல்லா பாஸ் ஆகிட்ட, நீ இந்த இதுலேருந்தே தெரியுது நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரைனிங் எடுத்திருக்கேன்னு எனக்கு இப்போ புரியுது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம ருன்னுங்கிற ஆமாம் இது என்னால் முடியாத ஒரு நிலைமை தான், ஆனால் நான் ஒரு பாஸ் ஆகிட்டேன். அடுத்த சைனில் நம்ம டோரியன் அதாவது இவரே அடுத்து நெக்ஸ்ட் இவரை பார்த்தோன்னா நான் தானே அடுத்து போகணும் அப்படின்னு சொல்லி இவரை வந்து திருத்தல் முடிச்சுருக்கு. ரன் பண்ணது போல நீனும் பண்ணு, அப்போ தான் நீனும் பாஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம ஹீரோ அதாவது டோரியன் வந்து நம்ம மாஸ்டர் முன்னாடி இருந்துருக்கேன். மாஸ்டர் நீங்கள் சொல்கிறது எனக்கு என்ன புரியலை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அதாவது நீ என்ன ரன் பண்ண மாதிரி நீனும் எடுத்து வந்தீங்கன்னா நீ இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகணும், இல்லைன்னா இந்த டெஸ்ட்டை வந்து நீ தோல்வி அடைஞ்சிருவா அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் வந்து பார்லிஸ் பண்ணும் போது நம்ம டோரியனால் தாக்கு பிடிக்க முடியாது. நம்ம டோரியன் தாக்கு பிடிக்க முடியாது அந்த இடத்துல வந்து மண்டிட்ட உடனே பார்த்துருக்கா. அதாவது மாஸ்டர் வந்து பார்த்துருக்கா. அது சைனில் நம்ம ஹீரோ இங்கே பார்த்துருக்கா. அவனால் முடியல போல இருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். நம்ம ஹீரோ வந்து பார்த்துருக்கா. அதாவது ஒருத்தர் ஆரா வந்து இவரை வந்து கிங்ஸீஸ் பண்ணால் அவனால் தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துருக்கா. அதாவது அவரை ரிலீஸ் பண்ணுற ஆரா வந்து இந்த டெஸ்ட்டு எத்தனை மாணவர்களுக்கு எந்த மாதிரி பலனும் இருக்கோ அதை பொறுத்து தான் அவரோட பவர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. மற்றபடி வேறு நீ இதெல்லாம் தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, அடுத்து நெக்ஸ்ட் சீனில் பார்த்துக்குவோம், நீ எதுவும் கவலைப்படாதா அப்படின்னு சொல்லி மாஸ்டர் வந்து சொல்லியிருக்கேன். நீ இந்த டெஸ்ட்டில் வந்து பாஸ் ஆகணும் பரவாயில்ல, அடுத்து ஒரு நெக்ஸ்ட் டெஸ்ட் இருக்குது அதெல்லாம் நீ பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிக்கும்போது நம்ம டோரியன் வந்து அதான் வாமிட்டே எடுத்தா அந்த டெஸ்ட்னால. அடுத்த சீனில் நம்மளுக்கு அடுத்த ஆள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம லிம்மர் வந்து குரல் கொடுக்க அடுத்த சீனில் ஒரு லீஃப் ஆனது நம்மளுக்கு இடையில காட்டுறாங்க. இந்த லீஃப் மாதிரி இப்போ அடுத்த ஆள் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காட்டுறாங்க. அடுத்து வந்து நான் பர்ன் ஜிகார் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதாவது ராஜாவோட பேர் தான் இவனும் அதே மாதிரி இவன் வந்து முன்னாடி வந்துட்டு சரி நம்ம இப்போதைக்கு டெஸ்ட்டை தொடங்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிம்மர் வந்து அவரோட ஆரா வந்து திரும்பி ரிலீஸ் பண்ணுறாரு. திரும்பி அவரோட ஆரா வந்து ரிலீஸ் பண்ணும்போது இவனால அது ஆரா வந்து தாக்கு பிடிக்க முடியாது, கொஞ்சம் பின்தள்ளப்படுறான். இவன் இப்படி பின்தள்ளப்படுற பார்த்து நம்ம இவன் வந்து சொல்லியிருக்கான், நான் இதை முடியாது, இந்த இடத்துல நான் இப்படி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவன் வந்து மண்டிட்டு போட்டுக்கிருப்பான். மண்டிட்டு பாறை தாக்கு பிடிக்கணும், இப்படி இந்த இடத்துல தோற்றுக்கூடாது, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, இந்த வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னு நீனே பிரஷர் பற்றிக்கிட்டு வந்தீங்கன்னா உன்னோட ஆறாம் கட்டுப்பாடு எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி இது இங்கே நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிட்டு இருக்கும்போது அதாவது இவனுக்கு வந்து முன்னாடி என்ன இருப்பான், என்னோட அண்ணன் அதாவது என் தம்பி வந்து இந்த வீட்டை வெளியேற்றப்பட்டான், அது மாதிரி நானும் வெளியே போகக்கூடாது, நான் இந்த இதில் தேர்வில் நான் ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதாவது பர்னுங்கிற அவங்க வந்து ரொம்ப போராடிக்கிருக்காங்க. இப்படி போராடி இருக்க அந்த அதாவது ஃபாதர் என்ன சொல்லியிருப்பாங்க, அவளோட முறப்பது அதாவது என் தம்பி மண்டிட்டு எந்திக்கிருந்தானே அந்த இங்கே
இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்போது, நீ உனக்கு எந்த பவரும் இல்லை, எந்த ஆட்டிடியூடும் இல்லை, நீ இங்கே இருக்க தேவையில்லை, நீ வீட்டு வெளியே போன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் நான் அந்த இதில் நான் தோக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி இவன் வந்து அவனோட பவர் வந்து புஷ் பண்ணுறான். பவர் புஷ் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் வந்து மண்டிட்டான். அதாவது மாஸ்டருக்கு முன்னாடி மண்டிட்டோன்னே என்னால் இதுக்கு மேலே முடியாத போல இருக்கு, ஒரு வேலையை நீ டெஸ்ட் வந்து பாஸ் ஆகிட்ட, பரவாயில்ல, இதுக்கு நான் இவ்வளோ போராடணுமா அப்படின்னு சொல்லி இவன் நினச்சிக்கிறேன். கொஞ்சம் உன்னோட எனர்ஜி இனிமேல் உன்னோட ஆரா வந்து நீ கட்டுப்படுத்திக்கணும், ஏன்னா நீ புஷ் பண்ணி ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் சரி நான் இனிமேல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனு சொல்லிடுவோம். நம்ம மாஸ்டர் சரி அடுத்து நெக்ஸ்ட் யாருன்னு அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்டர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அடுத்து வந்து நம்ம ஜிகாட்டு தான், அதாவது லான் முன்னாடி வந்துருக்கா. இப்போ கடைசியால் நம்ம லான் வந்து முன்னாடி நடந்துருக்கா போட்டிக்கு தயாராக. அதாவது நம்ம லான் வந்து இப்போதைக்கு லாஸ்ட் ஆள், அதனால் நம்ம லான் முன்னாடி வந்துருக்கு நடந்துருக்கு. அந்த க்ளோஸர் கூட இருக்கிறது நம்மளை காட்டிக்கிறாங்க. நம்ம லானுக்கு வந்து நம்ம மாஸ்டர் வந்து இப்போ நீனே கடைசி வந்துட்டியா, இப்போ வந்து நம்ம போட்டியை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போட்டி வந்து ஆரம்பிக்கிறா. போட்டி ஆரம்பிக்கும் போது அதாவது என்ன சொல்லியிருப்பான்னா, நீ உன்னோட திறமையான ஆளாக இருப்பேன்னு நினைக்கிறேன், அதனால் உன் பாரு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் வந்து அவரோட பவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பவர் வந்து திரும்பி அதாவது முன்னேறதோட ஆரம் வந்து இப்போ படுபயணமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது இப்படி படுபயணம் ரிலீஸ் பண்ணுறத பார்த்தோன்னே நம்ம ஹீரோட அம்மாக்கா லான் என்ன மாதிரி ஆச்சு, இப்போ என்ன இவ்வளோ ஆரம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம அம்மா வந்து கொஞ்சம் பார்த்தப்பறாங்க. இப்படி பார்த்தப்பட்டுருக்கு அடுத்த சீன்லேயே நம்ம ராஜா தான் கட்டுறோம். இதுக்கு எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இவ்வளோ பவர் ரிலீஸ் படுத்துகிறான் லிம்மர் அப்படின்னு சொல்லி நம்ம ராஜா வந்து பார்த்துக்கிருக்கு. நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன மாதிரி பவராக இருக்கும், இவர் வந்து ஏன் இவ்வளோ ஆரம் ரிலீஸ் பண்ணுறாரு, இதே எனக்கான சோதனையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துருக்கும்போது உன்னோட பவர் என்னன்னு எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி லான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி பார்த்துட்டு உன்னோட பவர் முன்னே இருந்த அதிகமாக இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கான்னு பார்ப்பான். நீ அவளை எவ்வளோ பவர்ஃபுல்லுன்னு உன் திறமை என்னால் கணக்கிட முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினச்சிடுவேன். என் திறமை தானே நீ பார்க்கணும், சரி நான் அந்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லி திறமை காட்டுறதுக்காண்டி நம்ம ஹீரோ வந்து பவர் புஷ் பண்ணுறக்காண்டி வந்துருக்கு. அடுத்த சீன்லேயே ஒவ்வொரு மானம் லிக்யூட் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. அடுத்த வாய்ஸ் அதாவது இந்த மான எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் முன்னேருந்து லான் மாதிரி இல்லை, அதாவது நான் ஜிகாட் லான் இல்லை, எனக்கு வந்து இன்னொரு இது இருக்குது, நான் இப்போதைக்கு வந்து நான் கொலையாளி இதுவாகவும் இருக்கேன், அதனால் எனக்கு மான எக்ஸ்போசர் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இப்படியும் ஆச்சரியப்படுறேன், என்ன ஆச்சு திடீர்னு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம். நம்ம லிம்மரை பார்த்துருக்காங்க இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு இருக்கும்போது நம்ம ராஜா வந்து இங்கே என்ன ஆச்சு, இப்போ எதுக்கு என்ன நினச்சி இப்போ ஒரு நிமிஷம் என்ன ஆச்சு அப்படின்னு ஒன்றும் மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அதே நம்ம லிம்மரோட பவர் வந்து புஷ் பண்ணி நம்ம லிம்மரோட அட்டாக் பண்ணியிருப்பான். அதாவது யாருனாலும் இது முடியாது, அதாவது ஒரு ஆறாவது சக்தியை ஊடுருவி செட்டுறது சாத்தியமில்லாத ஒரு காரியம், இதை எப்படி ஊடுருவி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி மக்களாக ஒரு பக்கம் ஆச்சிட்டு இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி மக்களாக ஒரு பக்கம் ஆச்சிட்டு நடந்துட்டு இருக்கா. இங்கே ராஜாக்கெல்லாம் திக்குன்னு தூக்கி போட்டுருச்சு, இங்கே என்னடா நடந்துச்சு அப்படின்னு பார்த்துருக்கும்போது நம்ம ஹீரோ தான் கிடைக்கும். நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டு நம்ம லிம்மருக்கு முன்னாடி வந்து நின்றுருக்கா. நம்ம லிம்மருக்கு முன்னாடி அப்படியே நின்றுருக்கான். அடுத்த சீனில் மக்களை தான் கிடைக்கும். இவன் எப்படி போய் அதுவும் இந்த இவ்வளோ பெரிய ஆறாக்களை எப்படா ஊடுருவி செஞ்சான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இருக்கும்போது இங்கேருந்து ஒரு 2 நம்பர் என்ன ஆச்சு இங்கே எப்படி சாத்தியமாக, அதாவது ஒருத்தரோட ஆறா எப்படி ஊடுருவி செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நம்பர் பார்த்துக்கிட்டு அடுத்த சீனில் நம்ம லிம்மரை தான் கிடைக்கும். லிம்மரை திணறிச்சு போய் நின்றுருக்கு. அடுத்த சீனில் நம்மளுக்கு ஹீரோ தான் கட்டுறா. நம்ம ஹீரோ வந்து லிம்மரை பார்த்தபடி நின்றுருக்கான். நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம லிம்மர் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம லிம்மர் வந்து கொஞ்சம் இதுவாக சொல்லியிருக்காங்க. ஏன் என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படிங்கும்போது நான் மேட்சில் ஜெயிச்சனாலே அது வந்து அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எனக்கு கொஞ்சம் இது 3 சரி அமைச்சு சரி ஓகே நீ இந்த போட்டி வந்து வெற்றி பெற்றுட்ட, நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதோட உன்னோட திறமை வந்து 6 மாதம் ஒழிச்சு வச்சிருக்க, இது எப்படி 6 மாதம் ஒழிச்சு வச்சு நீ இப்படி திடீர்னு வெளிப்படுத்தினாலும் எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லி நம்ம லிம்பரை வந்து நம்ம ஹீரோட்ட வந்து சொல்லியிருக்கா. அடுத்த சீன் நம்ம லிம்பரை பார்த்து பேசியிருக்கான். இந்த மேட்ச்சில் வந்து வெற்றி பெற்ற ஆள் வந்து யாருன்னா நம்ம லான் ஜிகார்ட்னு வெற்றி பெற்ற ஆள் அப்படின்னு சொல்லி நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கா. அடுத்த சீனில் அதாவது பேரன் வந்து இது எப்படி சத்தியம் அவன் எப்படி ஜெயிக்க முடியும், அதாவது நம்பர் 1 பயிற்சியராக எப்படி அவன் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இங்கிட்ட அதாவது 5வது பயிற்சியராக இவன் தானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கு. இங்கிட்ட நம்ம லானத்தை காட்டிக்கா. லான் அப்படியே முன்னாடி வந்து நின்றுருக்கா. அப்படியே அறிவிச்சோடனே நான் இது ஜெயிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அதோட எபிசோட் முடியுது. எபிசோட் எத்தனை பிடிச்சிருக்குன்னு அதோட நம்ம இனிமேல் லாங் வீடியோ ட்ரை பண்ணலாமல் இருக்கோம் புதுமாக்கால. ஏன்னா நமக்கு வீஸ் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் லாங் வீடியோ ட்ரை பண்ண போகிறேன்.